அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரத்தின் உச்சம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த படத்தை பத்தி பேசினாலும் காட்டு மொக்கை நம்பர் 1 அப்படின்னா அது நம்ம தனுஷ் படம் தான். சரி, இதுக்கு மேல ஒரு காட்டு மொக்கை இருக்குமான்னு சொல்லி பாப்பா இருந்தது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நேம் யூஸ் பண்ணி ரஜினி கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அது நானும் பார்த்தேன். இருந்தாலும் காவியா அந்த படத்தை பத்தி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவர் வந்து என்னன்னா, நீங்க வேணா இப்படி சொல்லிக்கலாம் சார், என்ன அப்படின்னா பெரிய ஹீரோக்கள்ல இருக்கக்கூடிய படங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் நான் ஸ்மால் பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் தாண்டி ஹாரர்னு சொன்னாங்க. நீங்க நம்பிடாதீங்க. அந்த பேரை தான் ஹாரர் காமெடி. அப்போ நமக்கு அது தரங்கடை அப்படின்னு உள்ள போயிருக்கீங்க. அதுலதான் உள்ள போயிட்டேன். சோகம் என்னன்னா அப்படி இல்லை. எனக்கு நானும் எவ்வளவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த காட்டு மொக்கையான ஹாரர் மூவி கூட நான் பார்த்திருக்கேன். என்னால உட்காந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இத ஹாரர்ல சேர்க்கிறதா, காமெடியில சேர்க்கிறதா, கிரிஞ்சில சேர்க்கிறதா, இல்ல இது படமானு யோசிக்கிறதா, இல்ல எதுக்கு இல்ல இன்னொரு என்ன சொன்னா, இதெல்லாம் பேய் பார்த்தா பேய் கேட்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பேய் படம் சொல்லி எங்க நாசமா போடுறீங்களா அப்படின்னு பேய் கழிவு ஊத்தக்கூடிய ஒரு படம். ஐயோ இதை பற்றி நான் பேசக்கூடாது. பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த பிளாஷ்பேக் நான் அதெல்லாம் சொன்னேன். பேயே காய்ச்சி போகக்கூடிய அதுதான். என்ன சார் இப்படி பண்றீங்க? எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டு பயங்கர த்ரில்லர் ஹாரர்லாம் போட்டோன்னே நம்ம அரண்மனை, காஞ்சனா, மைண்ட் ரைட்ஸ்லாம் போயிடுச்சு எனக்கு. ஆனா உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்பயே வாழ்க்கையில அப்பயே சொன்னேன், ஓடிடலாம் வேண்டாம் வாங்க அப்படின்னு. இவங்கதான் கேட்காம செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் நல்லா இருக்கும். அப்படி சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, மொக்கையா இருக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி பெட்டர் கொண்டுட்டா செகண்ட் ஹாஃப் பாருங்கன்னு சும்மா ஏதாவது எனக்கு அந்த படத்துல கூட ஒரு சீரியல் ஹாரர் வந்தது. ஆக்சுவலி நான் ஒரு சீரியல் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, அதுலயே சீரியல் ஹாரர் தான். அந்த ஹாரர்லாம் நான் விடிய விடிய இப்படி உட்காந்து பார்த்தேன். இந்த ஹாரர்லாம் ஏன் விட்டுருக்கா ஓடிட்டேன். நீங்க ஓப்பனாவே சொல்லிருக்காங்க, உள்ள வந்து ஒரு 30-40 கேர்ள்ஸ விட்டுருக்கோங்க, சில ஆன்டிஸ்லாம் விட்டுருக்கோம். ஆன்டிஸ் சரிங்களா, உள்ள ஒரு உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு 30-40 ஆன்டிஸ விட்டுருக்கோம். நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னா பசங்க வந்து பார்க்க போறாங்க. எனக்கு நீங்க ஹாரர்னு சொன்னீங்க. எனக்கு அது ஒரு விஷயம் புரியல. ரெண்டாவது எனக்கு மொட்டை ராஜேந்திரன் அவர் ஒருத்தர் தான், அவரையாவது தப்பிக்க விட்டுருக்கலாம் இந்த படத்துல. ஆமா, நல்ல நல்ல ஆக்டர்லாம் டோட்டலா சோழிய முடிச்சிட்டீங்க. இவ்வளவு இதா பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் எனக்கு ரஜினி கேங்குன்னு நீங்க வச்சதுக்கு மொக்க கேங்குன்னு வச்சிருக்கலாம் இந்த படத்துக்கு. நீங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா கூட நான் உங்களை பாராட்டி இருப்பேன். அதை விட்டு போட்டு ரஜினி கேங்குன்னு ஒரு விஷயத்த வச்சு எங்களை உள்ள வர வச்சு எங்களை சாவடிச்சு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ரஜினி போஸ்டர் பின்னாடி இல்ல எனக்கு ஒரு விஷயம் அதுல என்னன்னா, பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய சக்கரத்தை கொடுத்து எடிச்சு யாருன்னு தெரியல. அந்த சக்கரம் ஆனா மஞ்சள் கலர்ல சுத்துது. ஆனா அவளுக்கு மூஞ்சில மட்டும்தான் பேயா காணும். நான் பேய் வரும் காசுக்கு அவனேதான் காமெடி பத்தி சொல்லுங்க. ஏங்க நானும் படத்துல அப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் கிளைமேக்ஸ்ல பாதி ரேஞ்ச் ஓடிட்டாங்க. நான் வேற கிளைமேக்ஸ்லயாவது நீங்க சொன்ன அந்த காமெடி ஹாரர் வருமானு வெயிட் பண்ணேன். அப்போ கூட வர்றாங்க. ஏன்னா ஒரு படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஏதாவது ஒரு சீனாலும் அவங்க சொன்ன மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு காமெடி 2 காமெடி. நான் என்ன நான் உண்மையிலேயே அது ஒரு காமெடியான்னு எனக்கு சத்தியமா புரியல. இது மைனருங்காங்க, இவங்க தூக்கிட்டு போறேங்காங்க. இதுல ஒண்ணு நம்ம கூல் சுரேஷ் தாங்க. அவர் இது வரைக்கும் வெளியில வச்சு எவ்வளவு அருன்னு அறுத்தாரோ அதே அருவையை அப்படியே தூக்கி படத்துல போட்டு அரு வெந்து தழிந்தது காடு, நீங்க வந்ததுனால நீங்களே ஓடிங்க. இவ்வளவு நாள் வெளியில வச்சு 2 பேர் சுத்திட்டு இருந்தான். இப்ப படத்துக்குள்ளேயே கூட்டு வந்துட்டான். அதே ஆளுகளை உள்ளே கூட்டு வந்து அவங்களுக்கு கோசப்பட வைக்கிறான். ஏன்டா அதுலயும் செயின் கூழ் வேற எனக்கு வாயெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் போய் கேரக்டராகவே மாற மாட்டான். கூழ் சுரேஷாவே அங்கேயும் டிராவல் பண்றான், அங்கேயும் பேசுறான், அங்கேயும் டார்ச்சர் பண்றான். டேய் பே டார்ச்சரோட ஒரு டார்ச்சர் அதிகமா இருக்கலாம். ஏன்டா இப்படி சொல்றீங்க? இல்ல படம் பார்த்து முடிச்சு அது எண்டு கார்டு கூட போடல. எல்லாம் அப்பா சாமி முடிய போது எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னு வெளியில இருந்து போனா அங்கேயே நிக்கிறான். இன்னும் முடியல அப்படியே உட்காருங்க. டேய் ஓ டார்ச்சர்
மாதிரி இருந்தது. எனக்கு இதுல இது நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்ல வந்து வெளில போனோமா, எனக்கு ஆக்சுவலா கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் என்னடா இந்த படத்துக்கு போய் சென்டிமெண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுங்க. ஆமா நான் கூட அழுத்தோன்னே, ஏன்னா நம்ம மீடியா கிளப்ஸ் எப்பவுமே அலர்ட்டா இருப்பாங்க. டக்குனு எல்லாம் ஒருத்தர் கேமரா எடுத்துறது ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர வேற லெவல் சென்டிமெண்ட் டைட்டில் போட்டாங்கன்னா போச்சு. என்ன நான் தான் நம்பி ஏமாந்தேன்னா ஊரே ஏமாறணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சார் தூங்கியே கண்ணீர் விட்டுருக்காரு. தூக்கத்துல கூட அந்த சவுண்டை கேட்டு கண்ணீர் விட்டுருக்காருன்னா யோசிச்சுவாங்க. உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முனிஷ்காந்தோட அந்த ஆக்டிங்கும் இதுவுமே சில காமெடி ஆக்டர்ஸ்லாம் சேரும்போது வேற லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காட்டும் முக்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுல என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து காமன் பாயிண்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஹீரோவா பண்றீங்கன்னா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. உங்களோட திறமை, உங்களோட காசு எங்களுக்கு ஒன்றும் வீணா போகிறது இல்லை. ஆனா கட்ட கடைசியா நீங்க யாரு கொண்டு வந்து காட்டுவீங்கன்னா எங்ககிட்ட தான் வந்து போட்டுவீங்க. ஸோ நாங்க தான் பார்க்கணும். தயாரிப்பாளர்களே ஹீரோ ஆக போறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுங்க, ஒரு வந்து அப்பியர் ஆகுங்க, ஒரு கேமியோ பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஆனா நீங்க ஹீரோவா பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் எடுங்க, கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸ் போங்க, கூத்துப்பட்டு போங்க, எல்லாமே கத்துக்கிட்டு வந்து நீங்க ப்ராப்பரா ஒரு மூவி டெலிவர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க போட்ட படமும் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்களே படத்தையே எடுக்கிறீங்க, அப்புறம் நீங்களே ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களே படம் ஒன்று எங்களை திட்டுறீங்க. நல்ல படம் கொடுத்தா நாங்களே அவனுக்கு காசு கொடுத்து பார்க்க போறோம், ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தும் வரமாட்டேங்கன்னா அது நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? தயாரிப்பாளர்கள் ஹீரோ ஆக போறீங்கன்னா நீங்க படம் போடுற எஃபர்ட்டை தாண்டி படத்துல நடிக்கிறது கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோ நீ பேசணும் பாவம். உண்மையிலே வந்து ஹீரோவை மேட்ச் பண்ணது அந்த படத்துல ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே லைட்டா அங்கங்க ரொம்ப வரும். அதுக்காண்டி 100% சொல்ல மாட்டேன், ஒரு 10% நான் பார்த்ததுல அங்கங்க லைட்டா ஏதோ டான்ஸ் ஆடி, கிளாமர் டான்ஸ்லாம் ஆடி, அதையும் தாண்டி ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தது அந்த ஹீரோயின் ஒண்ணுதான். மற்றபடி எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. ரெண்டாவது, தயவு செய்து பேய்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, செட்டப்பு. நீங்க வந்து பட்ஜெட் காரணமா போடலன்னு கூட சொல்லலாம். நான் சுண்ணா கோலமாவா வேற மூஞ்சில அப்பி விடுங்களேன், பேய் நாங்க பயந்துட்டு போயிடுறோம். அது மாதிரி கூட பண்ணிருக்கலாம். அதாவது வித்தியாசமான பேய் படம் அப்படின்னு டைரக்டர் வந்து சொன்னார். அதாவது இது நாங்க வந்து ஹீரோயினை கடைசி வரைக்குமே அழகா காட்டியிருக்கோம், பேய் மாதிரி காட்டல அப்படின்னா அதான் பிரச்சனையே. பேய் மாதிரியே காட்டாதனால பிரச்சனை ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. கடைசி வரைக்கும் அழகா காட்டுறேங்கிற பேர்ல ஏங்க தேவையில்லாம இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காரணம் ஏன்னா சுந்தர்சி தான். சும்மா நாம இருக்கிற அழகான பிள்ளையெல்லாம் பேயா போட்டு விட்டுங்க பாருங்க. இந்த மாதிரி பேய் படுத்துறா எங்களை உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டீங்க பாத்தீங்களா? இது நீங்க தான் காரணம். என்ன பொறுத்தவரைக்கும் சுந்தர்சி தான் இந்த காட்டு முக்கைக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சுந்தர்சி தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.